ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மொத்தம் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற தோட்டம். நல்ல இடைவெளி விட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ ஆடி மாதம் விதை போட்டு எல்லாம் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 2 மாதம்னா நல்லா அருமையாக பசுமையாக இருக்கும். இந்த மொத்த தோட்டத்துக்கும் நான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி ஊற்றிடுவேன். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு இது மாதிரி ஓவர் டேங்குக்கு அடியில் இந்த மாதிரி 1 இன்ச் பம்ப் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சுமாராக 4000 ரூபாய் இருக்கும். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு முதல்ல இந்த வால்வை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா தண்ணி நல்லா ஸ்பீடாக வரும். ரொம்ப 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நம்மளால தண்ணி ஊற்றிட முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பைப்போட நுனியை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டா அது நல்லா தண்ணி பூ மாதிரி அருமையாக ப்ரெஷராக வரும். அதை செடிகள் மேலே நாம் மாலை வேளைகளில் ஸ்ப்ரே பண்ணி விட்டா செடிகள் நல்லா குளிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் போயிடும், பூச்சிகளும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, தண்ணி ஊற்றும் போது காலையில் ஊற்றுனா பரவாயில்ல, ஈவினிங் ஊற்றுறவங்களா இருந்தால் பெரும்பாலும் மாலை வேளையில் ஊற்றுறது தான் நல்லது. மாலை வேளையில் தான் நான் ஊற்றுவேன். அப்படி ஊற்றும் போது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் ஓவர் டேங்க் ஃபில்லப் பண்ணி ஊற்றுங்க. காலையிலேருந்து தண்ணி அதிலே இருந்து சூடாக இருக்கிற தண்ணி, வெயிலில் சூடான தண்ணியை ஊற்றிடாதீங்க. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டேன். ஓகே, தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.